ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிவோஷனல் vlog தான் பார்க்க போறோம். நாங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா பெரியபாளையம் போயிருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ அந்த vlog உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அந்த வீடியோ ஆடி மந்த் எடுத்தது. நான் இப்பதான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால. உங்களுக்கு எப்ப ஃப்ரீடம் கிடைக்குதோ அப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெரியபாளையம் யார் யாரெல்லாம் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா நாங்க பெரியபாளையம் போயிட்டு அம்மன் எப்ப தரிசனம் பார்த்தோம், என்ன டைமிங்க்கு சாமி பார்த்தோம், அண்ட் அங்க நிறைய பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதெல்லாம் நாங்க எங்க குக் பண்ணி சாப்பிட்டோம், அத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனுமே நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க பெரியபாளையம் எப்பவுமே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சாட்டர்டே பாத்தீங்கன்னா நைட் அண்ணாலாம் வேலை முடிச்சுட்டு வந்தோனே ஒரு 10:00 போல கிளம்பணும். எங்களுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ள நாங்க ரீச் ஆயிடுவோம், கிட்டதான். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்க்குள்ள டெம்பிளுக்கு ரீச் ஆயிட்டோம். செம்ம கூட்டமா இருந்துச்சு. ஏன்னா கடைசி வாரம் கூட இல்ல. அன்னைக்கு ஆடி பெருக்கு அடுத்த நாள். அதனால பயங்கரமான கூட்டமா இருந்துச்சு கோயில். ஸோ பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்காக அத்தை, அம்மா எல்லாம் பொங்கல் வைக்க போயிட்டாங்க. அண்ட் நாங்க கொஞ்ச நேரம் பொங்கல் வைக்கிற வரை ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை அடிக்கிற இடம் பக்கத்தே உட்கார்ந்துட்டு இருந்தோம். பயங்கரமான கூட்டம். எப்படிடா சாமி பாக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியா பொங்கல்லாம் வச்சுட்டு சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா பொங்கல்லாம் எடுத்துட்டு சாமியை பார்க்க நாங்க கிளம்பிட்டோம். அண்ட் பாத்தீங்கன்னா சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க கோழி எடுத்துட்டு வந்திருந்தோம். சோ கோழிய வச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட சுத்தி போட சொல்லியிருந்தோம். பட் அவர் பாத்தீங்கன்னா கோழி எல்லாம் வச்சு ஃபேமிலியே சுத்தி போட்டாரு. அடுத்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா அந்த கோழிய சேல்ஸும் பண்ணிட்டாங்க. சோ அதுல என்ன யூஸ்ன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ கூட்டத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டைமிங் பாத்தீங்கன்னா ஒரு 12:00 அந்த மாதிரி இருக்கும். சோ இப்பதான் பாத்தீங்கன்னா கோழி சுத்தி போட போறாங்க. அண்ட் அந்த டைமிங்க்கே இவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் ஓம் சக்தி தாயே அம்மா மாரியத்தா தாயே ஊருக்கு உயிரா காணிக்க செலுத்துறேன் தாயே நோனுடைய என்று காப்பாத்து தாயே கண் திருஷ்டி கால் திருஷ்டி உடம்பத்தனோடி எல்லாம் விலகி அந்த குடும்பம் தீர்க்காயுசா இருக்கணும் தாயே. ஓம் சக்தி தொட்டு குடும்பம் தொட்டு குடும்பம் ஆடி போய் அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எது வேணா குடுக்கலாம். கோழி, ஆடு அந்த மாதிரி குடுத்து ஃபேமிலியை சுத்தி போட்டுட்டு அங்கேயே விட்டு போயிடணும். சோ அந்த மாதிரிதான் அந்த ஆடும் நிக்குது. அந்த கோழி எல்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் கையோடயே அது சேல்ஸுக்கும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் நாங்க சுத்தி ஃபேமிலி எல்லாம் சுத்தி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைன்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ லைன்ல தான் ஆக்சுவலா போனோம். எப்பவுமே நம்ம காசு கொடுத்து போற லைனை விட ஃப்ரீ லைன் ரொம்பவே சீக்கிரமா போயிடும். சோ நிறைய ஃபெசிலிட்டிஸும் பாத்தீங்கன்னா அந்த ஆடி மாசத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் வாக் பண்றதுக்காக அந்த கட்டை எல்லாம் போட்டு அழகா ஒரு கியூ மாதிரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெரியபாளையத்துல சைட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அத பத்தி எனக்கு சரியா தெரியல. பட் நிறைய பில்டிங்ஸ் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அது ஹால் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது கூட கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம். சோ அது எல்லாமே நான் காட்டியிருக்கேன். ஃப்ரீ தர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ₹5 அண்ட் ஸ்பெஷல் தர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா ₹30. நாங்க ஃப்ரீ தர்ஷன்லயே போயிட்டோம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு 15 கியூஸ் கிட்ட இருந்திருக்கும். பட் ஆனா கூட்டமே இல்ல நாங்க போன டைம். ஏன்னா ஏர்லி மார்னிங் இல்லையா. ஸோ 1:00 அண்ட் 2:00 பாத்தீங்கன்னா அப்பதான் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த டைமே நாங்க சாமி பார்த்ததுனால 1 ஹவர்லயே எங்களால பாத்தீங்கன்னா சாமி ஈஸியா பார்க்க முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் நாங்க கோயில் கிட்ட போயிட்டோம். அந்த கோயில் கிட்ட வந்தோடனே தான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிற அந்த கவுண்டர் இருக்கும். பெர் ஹெட்டுக்கு ₹5 சார்ஜ் பண்றாங்க ஃப்ரீ தர்ஷனுக்கு.
இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா, இப்போதான் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஆயிட்டே இருக்கு. நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து நெறைய பேர் வந்தாலுமே அத வந்து ரொம்ப அழகா வந்து மெயின்டெயின் பண்ணி, சாமிய வந்து ஈஸியா பார்க்க முடியும் நம்மளால. ரொம்ப நேரம்லாம் லைன்ல வந்து நம்மளால நின்னு கஷ்டப்படணும்னு அவசியம்லாம் இல்ல. எவ்ளோ கூட்டமா இருந்தாலுமே நம்மளால ஈஸியா ஒரு 1 ஹவர் 1 1/2 மணி நேரத்திலேயே நீங்க வந்து சாமிய பார்த்துரலாம். நெறைய பேர் வந்து அந்த தொட்டில லெமன்லாம் வந்து வேண்டுதலுக்காக வாங்கி கட்டிட்டு இருந்தாங்க. இந்த கோயில்ல வந்து வேண்டுதல்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸா இருக்கட்டுமே, லேடீஸ் அண்ட் குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு வேப்பில வந்து தன்னுடைய உடம்புல வந்துட்டு வேப்பில ஃபுல்லா வந்து உடுத்திட்டு கோயில் வந்து ஃபுல்லா சுத்துவாங்க. அம்மன நல்லா வேண்டிக்கிட்டு. மோஸ்ட்லி இந்த மாரி வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மை நோய் வந்து வந்திருக்கும். ஸோ வந்து அம்மை நோய் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மனையும் வந்து வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுல இங்க வந்து பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அண்ட் என்னோட குட்டிக்கும் நான் வந்து இப்போ ரீசென்ட்டா தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த இடத்துக்கு தனியா வந்து காசு இருக்கு. ஒரு ஒரு ரோக்குமே வந்து ஒரு ஒரு காசு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அந்த வேப்பில மாலைக்கு. பட் ஆனா ரொம்ப சேஃப்டியா தான் கட்டி விடுவாங்க. அண்ட் சாமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப திருப்தியா வந்து பாத்துட்டு நாங்க வெளிய வந்தாச்சு. சாமி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர்க்குள்ளயே நாங்க பாத்துட்டோம். ரொம்ப திருப்தியா பாத்தோம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் வெளிய வந்துட்டு பாத்தீங்கன்னா, குட்டி குட்டி பர்ச்சேஸ்லாம் போட்டுட்டு, அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா, வண்டி வந்து பார்க்கிங் இடம். அங்கேயே அவ்ளோ கூட்டம் இருந்துச்சு. அங்கங்க நெறைய பேர் வந்துட்டு, ஒரு பாய் மாதிரி போட்டு உட்காந்துட்டு, அங்கேயே காஃபி, டீலாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து ஸ்வீட் பொங்கல் செஞ்சோம் இல்லையா? அத வந்து அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில்ல நெறைய பூஜைலாம் போடுவாங்க. வண்டிலாம் புதுசா வாங்குனோம்னா இந்த கோயில்ல வச்சு பூஜை போட்டுக்கலாம். அண்ட் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா, நாங்க கிளம்புற டைம்லயே நெறைய நான்வெஜ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. கோழி, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கோயில்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4:30, 5:00 அந்த மாரி கெளம்பிட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான கூட்டம் வந்து இருந்துச்சு. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பஸ்ல இருந்துலாம் வந்திருந்தாங்க. குரூப்பா வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயில். கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து நாங்க கோயிலுக்கு சாமிலாம் கும்பிட்டு வர வழியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அம்மன் கோயில்ல அங்க வந்துட்டு திருவிழா வந்து நடந்திருக்கு போல. ஆடி மாசம்ன்றதுனால சூப்பரா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஷார்ட்ஸ்லயுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்பவே வந்து சூப்பரா ஃப்ளார்ஸ்லாம் வச்சு, காசெல்லாம் வச்சு ரொம்ப அழகா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து நாங்க பால் வாங்குறதுக்காக வந்து நிறுத்துனோம். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்துட்டு சாமி அலங்காரம் பண்ணதெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். காட்டு செல்லியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு. அங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுட்டு, எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்து கிளீன்லாம் பண்ணிட்டு, அடுப்புலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபன் காமெடியா போயிட்டு இருந்தது. கோயிலுக்கு வாங்கங்க. தனி ஐலண்டுங்க. ஏங்க இங்க வாங்கங்க. செம்ம ஜாலியான டைப் ஆக்சுவலி அவ. ஸோ நல்லா ஃபன் பண்ணிட்டு, காமெடி பண்ணிட்டு இருந்தா. மொத்த ஃபேமிலியோட கண்ணும் அவ மேல தான் இருந்தது. ரொம்ப ஜாலியா போச்சு. அண்ட் மார்னிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு காஃபி எல்லாருக்கும் ஆத்தி குடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் பக்கத்திலேயே கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டிஃபன்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தது. அங்கேருந்து வடை வந்து வாங்கிட்டு மார்னிங் டிஃபன் வந்து சரி இப்படியே முடிச்சுட்டு டைரக்ட்டா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா சரியான குரங்கு தொல்ல தாங்கவே முடியல. எதுவுமே எடுத்து வைக்க முடியல எங்களால. சரி இந்த இடம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி, வடைன்னு சாப்பிட்டுட்டு, காட்டு செல்லியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஒரு அருமையான கோயில். இந்த கோயில் வந்து எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஏன்னா, அதோடைய அந்த சரவுண்டிங்ஸே அவ்ளோ அழகா இருக்கும். ஃபுல்லா செடி, காடு மாரி இருக்கும் அந்த கோயிலு. ஸோ, என்னால அந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா, நம்ப கோயிலுக்குள்ள வந்து சில பேர் நம்ம வீடியோலாம் எடுத்தோம்னா கண்டிப்பா திட்டுவாங்க. ஸோ, அது வந்து கஷ்டமா போயிடும். அதனால நானே வந்துட்டு பாத்து பாத்து எடுத்துட்டு இருந்தேன். நாங்க போன டைம்க்கு அம்மனுக்கு வந்து அப்பதான் அபிஷேகம்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அப்ப வந்து நாங்க ஆர்த்திலாம் காட்டிட்டு, சாமிய வந்து வேண்டிட்டு, அங்க ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, நாங்க வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டோம். ரொம்ப ஒரு சூப்பரான கோயில். ஸ்பாட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லா காடு மாரி. உள்ள வந்து சாமியோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கும். அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சிஸ்டரும் பிளான் பண்ணி ஒரே ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நானா, அவளான்னு எல்லாருமே வந்து
கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரே ட்ரெஸ் போட்டிருந்ததுனால. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணிட்டு, அங்கருந்து நாங்க டிஃபன்லாம் வந்து பண்ணிட்டு கெளம்பிட்டோம். டிஃபன் வந்து அங்க மார்னிங்கே வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் ஓகேவா இருந்துச்சு. வேற கடை எதுவும் இல்ல. அந்த ஒரு கடை தான் வந்து சீக்கிரமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி, சாம்பார், சட்னின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க சாப்பிட்டுட்டு, அங்கேயே ஒரு குட்டி பர்ச்சேஸ் போட்டுட்டு, யூசுவலாவே நாங்க குக் பண்ற இடத்துக்கு நாங்க போயிட்டோம். ஏன்னா, இந்த இடம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ரெகுலரா வந்துட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு கோயில் இருக்கும். அங்க தான் குக் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே அவங்கவங்க வண்டியில போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 கேஜி இருக்கும்னு நெனைக்கிறேன். சிக்கன் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தோம். பிரியாணி 65 போடுற பிளான் இருந்துச்சு. ஸோ ஒரு 5 கேஜி கிட்ட வாங்கிட்டோம். பிரியாணிக்கு ஒரு 2 1/2 கிலோவும், 65க்கு ஒரு 2 1/2 கிலோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ்டர் வந்து நான் தான். பட் ஆனா ஸ்பான்சர் வந்து எல்லாமே என்னோட அண்ணா தான் பண்ணியிருந்தாங்க. ஏ டூ இசட் வந்து குக்கிங்க்கான மொத்த காஸ்ட்டுமே அண்ணா தான் வந்து குடுத்திருந்தாங்க. மார்னிங்கே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்துட்டு செம்ம கூட்டமா இருந்துச்சு. ஏன்னா, அன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால எல்லாருமே எல்லார் வீட்லயுமே வந்து நான்வெஜ்லாம் வாங்கறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. செம்ம கூட்டம். ஒரு வழியா சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க ரெகுலரா வந்துட்டு போற கோயிலுக்கே வந்து போயாச்சு. இது வந்து அந்த பெரியபாளையம் வந்து நான் கிராஸ் பண்ணி தான் போணும். அந்த டைம்ல செம்ம கூட்டம் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நாங்க யூசுவலா வந்துட்டு நாங்க குக் பண்ணுவோம் இல்லையா? அந்த கோயில்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, அண்ட் அங்கேயும் வந்து காஃபி, டீலாம் போட்டு குடிச்சுட்டு, ஸோ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. இந்த இடத்துலயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இடம் புடிக்கல அப்டின்னா கஷ்டமாயிடும். நெறைய பேர் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இந்த பெரியபாளையம் வரவங்க எல்லாருமே குக் பண்ணி சாப்பிடுவாங்க நான்வெஜ். அங்கங்க வந்து ஸ்பேஸ் எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ, ஆக்குபை பண்ணி வந்து ஃபேமிலியா ஒரு கேதர் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து குக் பண்ணி, அத வந்து சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றது ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டா தான் நாங்க வந்தோமே. ஸ்பீக்கர்ஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் பாட்டு கேட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிங்லாம் பண்ணாங்க வெஜிடபிள்ஸ். அண்ட் வந்து எங்க ஃபேமிலிலயே ஒரு சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க. என்னோட அத்தை, மாமா வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஆடி பெருக்குன்றதுனால, அம்மாவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 4 பேருக்காக அத்தை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து வெஜ் வந்து செஞ்சிருந்தாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், சாப்பாடு வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கோயில். யூசுவலா நாங்க இங்க தான் வந்துட்டு குக் பண்ணுவோம். ஸோ இங்க தான் குக் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த சைட் போனோம். பட் அங்க ஃபுல்லா வந்து குரங்கு தொல்லையா இருந்ததுனால, அகைன் இங்கே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து அங்கங்க ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய பிளான் வந்து பாத்தீங்கன்னா, எக்கு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் வந்து தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி. அ ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வீட்ல இருந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். பிரெட் அல்வா வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஸோ அந்த டைம்ன்னு பார்த்து அடுப்பு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு எடுத்துட்டு வந்தது. ஸோ அத வந்து பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ண போயிருந்தாங்க. அதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்ன்னு சொல்லிட்டு, சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயி வந்துடுச்சு. ஸோ வாட்டர் வந்து அங்க ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கு. டேப்லாம் இருக்கு. ஸோ அந்த கோயில்லயே வந்துட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்கும். நம்ம அங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தனியா சிக்கன்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் 65க்கும் தனியா வந்துட்டு குட்டி, குட்டி பீஸஸா கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ வெளியலாம் வந்தா பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளால ப்ராப்பரா கிளீன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நானும் எங்க அத்தாச்சும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணாவே வந்துட்டு ரொம்ப அந்த அளவுக்கு கிளீன் பண்ண முடியலனாலும் 10 வாட்டி வந்து தண்ணி ஊத்தி, ஊத்தி அலசி நாங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா, அது ப்ராப்பரா கிளீன் பண்ணலன்னா, அத சாப்பிடவே பிடிக்காது. ஒரு வழியா இந்த சிக்கன் எல்லாம் நல்லா தேய்ச்சு எடுத்து குளிப்பாட்டி வச்சாச்சு.
எனக்கு மத்தவங்க யாராவது சிக்கன் கழுவ விட்டாலே மேபி அவங்க எப்படி கழுவியிருப்பாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. ஒரு ஒரு டைமும் நம்ம தான் தண்ணி புடிச்சு புடிச்சு ஊத்தணும். ஸோ நானே பெட்டர் வந்து இறங்கி அங்க கழுவியாச்சு. ப்ராப்பரா வந்து கழுவிட்டோம். அண்ட் வந்து அடுப்புலாம் ரெடி ஆயி வந்ததுக்கப்புறம் பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரியாணி செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் வந்து செஞ்சேன். பட் தம் போட்டதெல்லாம் வந்து என்னோட பெரியப்பாவும், அப்பாவும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஆஸ் யூசுவல் வந்து பாத்தீங்கன்னா, பிரியாணி வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதக்கிட்டு தான் செஞ்சது. ஸோ ரொம்பலாம் வந்துட்டு பாக்க முடியல. ஏன்னா வந்து வெயில் வேற வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாப்ட்டுட்டு நம்ம ஆஃப்டர்நூன் போல கெளம்பணும். ஸோ அதனால வந்து கடகடன்னு வந்து செஞ்சாச்சு. பிரியாணியுமே வந்து பாத்தீங்கன்னா, நல்லா வந்திருந்துச்சு. அண்ணி, அண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா, பிரியாணிக்கு ஸ்பான்சர் பண்ணதே. ஸோ அவங்க வந்து வீட்ல இருந்து எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏ டூ இசட் வந்து என்னென்ன தேவை குக்கிங்க்கு அப்டின்ட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு வண்டியில. அ ரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு நாளுக்கு முன்னாடியே போயிட்டு வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, தம் போட போறோம் பிரியாணி. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா, நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருந்துச்சு. 3 கிலோ வந்து பாத்தீங்கன்னா, நானு சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சிருந்தேன். 3 கிலோவுக்கு 3 கிலோ சிக்கன் போட்டாச்சு. ஸோ மீதி இருக்க 2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா, 65க்கு வந்து வச்சுக்கிட்டோம். அண்ட் கறி எல்லாமே நல்லா வெந்திருந்துச்சு. அண்ட் வந்து ரைஸுமே நல்லா உதிரி உதிரியா வந்திருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் இந்த பிரிஞ்சால் வந்து என்னுடைய சிஸ்டர் தான் செஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து தனியா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரிஞ்சால் எல்லாமே. அதுவும் செம்ம டேஸ்ட்டு. நம்ப அர்ஜென்ட்டா வந்து எதனா ஒரு விஷயம் செஞ்சா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் 65க்கு வந்து பாத்தீங்கன்னா, மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதையுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லாருமே வந்து ஒரு ஒரு வேல வந்து ஷேர் பண்ணி வந்து செஞ்சுட்டோம். 65ல வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய அக்கா பண்ணிட்டுருந்தா. அண்ட் வந்து பிரிஞ்சால் வந்து இன்னொரு இன்னொரு அக்கா வந்து பண்ணியிருந்தா. ஸோ வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி வந்து பண்ணியிருந்தோம். ஸ்பீக்கர்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஜாலியா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பயங்கர பசி. ஸோ வந்து என்னோட அண்ணி தான் வந்து எல்லாருக்குமே வந்து இலையெல்லாம் போட்டு, அண்ணி, அண்ணா தான் வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க. ஸோ ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். எக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் பச்சடி, பிரிஞ்சால், பிரியாணி அண்ட் வந்து 65 ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா தான் வந்துட்டு செஞ்சிருந்தோம். பிரெட் அல்வா தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நான் வந்து கிளம்புற டைம்ல வீட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ய போக, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகேவா தான் இருந்துச்சு ஆனா டேஸ்ட்டு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். அங்க எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. வெஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு தனியா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க சாப்பிட்டோம். நாங்க சாப்பிட முடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு ரைஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. வெளி ஆட்கள் எல்லாருமே. அ வயசானவங்களுக்குலாம் முன்னாடியே நாங்க எடுத்து குடுத்துட்டோம். அப்புறம் ஒரு சில பேர் இன்னும் ஃபேமிலில சாப்பிடாம இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ரைஸே இல்ல. ஆனா வந்து நெறைய பேர் வந்து ரைஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களால அவாய்ட் பண்ணவே முடியல. பட் ஆனா வந்து நாங்க எக்ஸ்ட்ரா தான் போட்டு செஞ்சோம். பட் ஆனா பிரியாணி குண்டானே காலி ஆயிடுச்சு எல்லாருக்கும் குடுத்து. பட் ஃபேமிலில இருக்க எல்லாருமே வந்துட்டு சாப்ட்டாச்சு. இருந்தாலும் மத்தவங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு குடுக்க முடியல. பிரியாணி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அத பத்தி வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ரிவ்யூ குடுக்குறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, மைக்கெல்லாம் ஆன் பண்ணி குடுத்தேன். ஆனா அந்த மைக் வந்து ப்ராப்பரா ஃபோன்ல இன்சர்ட் பண்ணது கனெக்ட் ஆகல போல. ஸோ வந்து சவுண்ட் எதுவும் கேட்கல. சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுலாம் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அவ சொன்ன அந்த வாய்ஸ் கேட்கல. அண்ட் குட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு பிரியாணிலாம் சூப்பரா இருக்கு. சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னுலாம் சொல்லி
சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணதுல ஏதோ ஒரு ப்ராப்பரா கனெக்ட் ஆகல. அது தெரியாம நானும் வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். அவங்க பேசுறது எதுவுமே என்னால வந்துட்டு கேப்சர் பண்ணல. சோ அதுவே கஷ்டமா இருந்துச்சு. ஃபைனலா ஜூஸ், ஐஸ்கிரீம்லாம் சாப்ட்டு நம்ம குட்டீஸ் எல்லாமே செம்ம ஜாலியா இருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க கிட்ட சஜஷன் கேட்கலான்னு பக்கத்துல குக் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்டயும் கேட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்டா மைக் வந்துட்டு நான் ஒழுங்கா பண்ணல. என்னோட தப்பு தான். இத என்னோட சிஸ்டர் பார்த்தாலே செம்ம காண்டாவா. ஏன்னா, அவங்க வந்து நம்மள நம்பி வாய்ஸ் குடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அவங்க வந்துட்டு இந்த கோயில்ல சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு இங்க வந்து தான் குழந்தையே பொறந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்களாம். அண்ட் வந்து அவங்க எப்பவுமே பஸ் புடிச்சு இந்த மாரி ஃபேமிலியா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த மாரி ஒண்ணா குக் பண்ணி சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு எல்லாருமே வாங்கன்னு சொல்லியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து ஃபேமிலியா போய் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணியிருந்தோம். என்னோட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த வீடியோக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இத பார்த்துட்டு செம்ம ஹேப்பியா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து இது ஒரு சூப்பரான குட் மெமரீஸ். அவங்களுக்கு இது பார்க்கும்போது செம்ம ஹேப்பியா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட் ஆடிப்பெருக்கு அப்படின்றதுனால அம்மா சாமி கும்பிட்டுட்டு ஆடிப்பெருக்குக்கு மஞ்ச கயிறு வந்து மாத்துவாங்க. ஸோ அதே மாதிரி அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிடாததுனால அம்மா வந்துட்டு சாமி கும்பிட்டு கயிறு மாத்திக்கிட்டாங்க. உங்களுக்கு பெரியபாளையம் போற வழக்கம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஃபேமிலியோட ஒரு நாள் போயிட்டு ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. பெரியபாளையம் மட்டும் தான் நான் போணும்னு சொல்லல. உங்களுக்கு புடிச்ச கோயில்ல நீங்க வந்து ஃபேமிலியா வந்துட்டு ஒண்ணு சேர்ந்து போறது ஒரு தனி ஹாப்பினஸ் குடுக்கும். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். சில பேருக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா இருக்காது. என்னதான் இருந்தாலுமே நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற அந்த சந்தோஷம் வந்துட்டு கிடைக்காது. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வாங்க அண்ட் சந்தோஷமா இருங்க. இந்த விளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய்.